இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. அண்ணே, கண்டிப்பா உங்களோட பணத்தை நாங்க கொடுத்துருவோம். நாங்க உங்களை ஏமாத்தலாம் மாட்டோம். இப்படி திடீர்னு வந்து 8 லட்ச ரூபான்னு சொன்னீங்கன்னா நாங்க எங்கன போவோம்? எங்க போவோமா? எங்களுக்கு ஒரு அட்லீஸ்ட் ஒரு வாரம் டைம் கொடுங்க. நாங்க எப்படியாவது உங்களுக்கு பணத்தை ரெடி பண்ணி கொடுத்துடுறோம். பணம் ரெடி பண்ணலையா? இல்லண்ணே, இப்போதைக்கு ரெடி பண்ண முடியல. அதெல்லாம் கதைக்காகாதே, நீ கடையை காலி பண்ணிக்க. உங்களுக்கு தேவை பணம் தானே? இதுல 8 லட்சம் ரூபாய் இருக்கு, வாங்கிட்டு கிளம்பு. என்ன பண்ற? அதெல்லாம் ஒண்ணு வேணாம், நீ கிளம்பு. மாறா, நீ கொஞ்சம் சும்மா இருக்கியா? இந்தாங்க, நீங்க கேட்டது பணம் தானே? இதுல நீங்க கேட்டபடியே 8 லட்சம் ரூபாய் பணம் இருக்கு. எடுத்துக்கிட்டு கிளம்புங்க, எந்த பிரச்சனையும் வேண்டாம். பணத்தை கொடுத்துட்டீங்க, இப்ப மரியாதை இல்லாம பேசுறானே, அதுக்கு என்ன பதில்? பணம்லாம் வேணாம், கடையை காலி பண்ணி கொடுங்க. இங்க பாருங்க, ஏற்கனவே உங்க தம்பி என் மருமகனுக்கு இந்த கடையை வித்திருக்காரு. வாய் வார்த்தையா இல்லைங்க, முறைப்படி அந்த டாக்குமெண்ட்லயும் அவரே கையெழுத்து போட்டு கொடுத்திருக்காரு. அதுக்கான சாட்சியும் என் மருமகன் கிட்ட தான் இருக்கு. இதோ இப்ப நீங்க கேட்ட மாதிரி நான் பணத்தையும் கொடுத்துடுறேன். இதுக்கு மேல எதுக்கு தேவையில்லாம பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்க? என் அண்ணனை பத்தி உங்களுக்கு தெரியும்ல. பணத்தை வாங்கிட்டு கிளம்புங்க, புடிங்க, போங்க. வள்ளிமா, ஒரு நிமிஷம். அத்தை, நான் தான் உங்ககிட்ட பணம் வேணான்னு சொன்னேன்ல, எதுக்கு பணம் கொடுக்குற? டேய், இப்ப என்ன? உன் பொண்டாட்டி பணம் கொடுத்ததா வாங்குவியா? நான் கொடுத்தால வாங்க மாட்டியா? சொன்னா உனக்கு புரியாதா? நாங்க என்ன வைராக்கியத்துல இங்க வந்திருக்கோம்? நீ தேவையில்லாத வேலை பார்த்துட்டு இருக்காது. நீ வாய மூடு. வாய மூடுன்னு சொல்லிட்டேன். மாறா, என்ன என்ன விட்டா கூட கூட பேசிட்டே இருக்க? ஓ, அப்படியே அரைஞ்சிருவேன் பாத்துக்க. அதெல்லாம் இல்ல வள்ளிமா, நாங்க தான் உங்ககிட்ட பணம் வேண்டான்னு சொல்லிட்டோம்ல. எதுக்கு நீங்க வந்து பணம் கொடுக்குறீங்க? இப்ப என்ன உனக்கு? இவர் இந்த கடையை காலி பண்ணி எல்லாத்தையும் தூக்கி வெளியில போடணும். நீங்க 2 பேரும் அவமானப்பட்டு நிப்பீங்க. அத நான் கையை கட்டிக்கிட்டு சந்தோஷமா வேடிக்கை பார்க்கணும்னு சொல்றியா? அதுக்கு தான் நான் உயிரோட இருக்கனா? நீ ஏன் வீர புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிற? அதுக்கு இல்ல வள்ளிமா. என்ன வள்ளிமா? இது ஏன் பணம் இல்ல, உன் புருஷன் பணம் தான். போதுமா? ஏன் பணமா? என்ன சொல்ற? ஏய், அப்பப்ப செலவு போக நீ என்கிட்ட கொடுத்து வச்சல, அதுல மிச்சம் பிடிச்சு வச்சதுதான். போதுமா? நீங்க எங்க இன்னும் நிக்கிறீங்க? எங்களுக்குள்ள பேசிட்டு இருக்கோம். அதான் பணம் கைக்கு வந்துருச்சுல, நீங்க கிளம்புங்க. அவனை பார்த்தா டேய் சொல்லேண்டா, அது உன் பணம் தான் சொல்றல்ல. சத்தியம் பண்ணி சொல்லு, அது ஏன் பணமா? ஆமா, உன் பணம் தான். அனுப்பு. சரி, நீங்க போங்க. ஆனா ஒண்ணு, இனிமே இந்த கடை பக்கம் வந்து கலாட்டா பண்றவளை வச்சுக்கிட்டீங்க, நடக்கிறதே வேற. ஒரு நிமிஷம். இதுல ஒரு கையெழுத்து போட்டு கிளம்புங்க. அப்புறம் பணம் வாங்கல அது இதுன்னு வந்து பிரச்சனை பண்ணிட்டு கூடாதுல்ல. ஏய், இந்த ட்ரெஸ் தானே போட்டு குளிக்க போன, திரும்ப அதே ட்ரெஸ் போட்டு வந்திருக்க. துவைக்க போடலையா? ஒரு ஜவுளி கடைக்காரன் பொண்டாட்டி மாத்திக்க ட்ரெஸ் இல்லாத மாதிரி நிக்கிறியே, வெளியே என்ன பார்த்தா என்ன நினைப்பாங்க? விளையாடுறியா? நான் என்ன விளையாடுறேன்? பின் என்னடா, நான் குளிச்சுக்கிட்டு இருக்கிறேன், புடவைய திருடி எடுத்துட்டு போயிருக்க. நானா? ஆமா, நீதான். பின்ன யாரு? நானும் வந்து கேக்குற, ஆகாயத்துல இருந்து பேயா வந்து எடுத்திருக்கோம். ஏய், பேய் கூட எடுத்திருக்கோம். நான்லாம் உன் புடவை எடுக்கல. நான்சென்ஸ் மாதிரி பேசி. உன்னை பத்தி தெரியும்டா எனக்கு. முதல்ல போய் சொல்லி குடிக்கதான் செய்வ, இப்ப திருடவும் ஆரம்பிச்சிட்டியா? இங்க பாரு, நான் திருடலன்னு சொல்லிட்டேன். பாரு மாறா, மரியாதை என் புடவைய கூட, நான் ரெடி ஆகணும். ஏண்டி, நான் திருடலன்னு சொல்லிட்டு இருக்கேன், அப்ப அதை நம்ப மாட்டியா நீ? நீ தான் திருடி இருப்ப. சரி, நான் திருடினதாவே இருக்கட்டும், முடிஞ்சா எங்க இருக்குன்னு கண்டுபிடிச்சுக்க போ. மா,
கதவை திறம்மா. என்னம்மா இது? என்ன புடவை நல்லா இருக்குல்ல? நல்ல டிசைன். ஓ வயசு பொண்ணுங்க கட்டுறதுதான். ஆனா எனக்கும் நல்லா எடுப்பா தானடி இருக்கு. நான் அம்மான்னு கூட பார்க்க மாட்டேன், அடிச்சிருவேன் பாத்துக்க. ஏண்டி? இது யாரோட புடவை? வெளியில அந்த கூரை வீட்டுல தான் கிடந்துச்சு. ஐயோ, வீரா புடவையா? அவளோட புருஷன் நல்ல ரசனக்காரனா தாண்டி இருக்கான். நல்ல புடவையா தான் எடுத்து கொடுத்துருக்கான். ரசிக்கிற நேரமா இது? அவங்க 2 பேரும் அங்க புடவை காணும்னு பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. நீ என்னன்னா அவ புடவை எடுத்து கட்டிட்டு இருக்க? மா, யாராவது பார்த்தா என்னமா ஆகுறது? ஏய், அத வேற யாராவது எடுத்துப்பாங்கன்னு நினைச்சிருப்பாங்க. என்னமா நீ? இந்த வீட்ல யாராவது புடவை இல்லாம இருப்பாங்களா? ஜவுளி கடைக்காரங்க குடும்பம். இந்த வீட்ல ஒரு புடவை காணாம போகுதுன்னா அப்ப யாரோ வந்து எடுத்துட்டு போயிருக்காங்க தானே சந்தேகப்படுவாங்க. சரி, இப்ப என்ன பண்ணணுங்கிற? புடவைய கழட்டி தரவா? நீ புடவை எல்லாம் கழட்டி தர வேண்டாம், முதல்ல இங்க இருந்து கிளம்பு. எங்க? இதுக்கு மேல நீங்க இருக்க வேண்டாம், கிளம்புமா. என்னால இங்க இருந்து போக முடியாதுடி. போலீஸ் கிட்ட மாட்டிக்கவா? என்னம்மா, உன் கையும் வாயும் சும்மா இருக்க மாட்டேங்குது. கண்ட நேரத்துல சத்தம் போட்டுட்டு இருக்க, கண்டது திருடிட்டு இருக்க. வேணாமா, முதல்ல நீ கிளம்புமா. அதெல்லாம் முடியாது. பிரச்சனை முடியற வரைக்கும் நான் இங்கே தான் இருப்பேன். மா, எனக்கு கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ள வைக்காதமா. மரியாதை இங்க இருந்து போயிடு. அப்படியா? தள்ளு தள்ளு. மா, என்னமா பண்ற? பின்ன 2 பேருமே மாட்டுவோம். பெத்த தாய்க்கு இறக்கம் காட்டாத நீ பழி வாங்கினா வாங்கலான என்ன? என்னம்மா விசித்திரமா பேசிட்டு இருக்க? மா, உனக்கு கெஞ்சி கேக்குறேம்மா. நான் உனக்கு பண்ணி கொடுத்த சத்தியத்தை காப்பாத்தணுமா? அதுக்கு நீயே இடைஞ்சலா இருக்கமா? நான் வேற எங்கேயாவது வாடகை வீடு கூட எடுத்து தரேம்மா. வாடகை வீட்ல இந்த சேஃப்டி இருக்குமா? இந்த வீட்ல மட்டும்தான் என்னை யாரும் தேடி வரமாட்டாங்க. அதுவும் இந்த இடத்துக்கு யாருமே வரமாட்டாங்க. யாரா இருக்கும்? நீ கிளம்புடி. ஐயோம்மா, உன்னை என்னம்மா பண்றது? நீ என்ன சொன்னாலும் நான் இந்த இடத்தை விட்டு போக மாட்டேன்.